ஹேய், ஒரு வழியாக ஃபோன் எடுத்துட்டாடி. நான் கூட தூங்கியிருப்பியோன்னு நினச்சேன். இல்லை உண்மையாலே செம்ம டயர்டாக இருந்திருக்கும். பயங்கர பிஸியாக வேறு ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகிருப்பேன். உன் ஃப்ரெண்டோட மேரேஜ் வேறு, சொந்த ஊரில், அதுவும் அம்மா வீட்டில் வேறு இருக்கிற, 2 நாளைக்கு போயிருக்க, அலைச்சல், நிறைய பேரை பார்த்துருப்பேன். ஸோ இந்த இடத்துக்கு தூங்கியிருப்பேன்னு நினச்சேன். என்னால் என்னை கட்டுப்படுத்தவே முடியல. I miss my பொண்டாட்டி, my human pillow, என்னோட திக்கு ஹோல்சம் பொண்டாட்டி. இல்லடி, இப்படிலாம் சொன்னால் எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா கால் பண்ணேன், வேற என்ன. சீரியஸாலாம் எதுவுமே இல்லை. பட் when you're not next to me, it doesn't feel like homeங்க இங்கே. I know 2 நாள் தான் என்னை விட்டு தள்ளி இருக்க போகிறேன்னு சொன்னேன். பட் பேபி, ஐ ஆல்ரெடி மிஸ் யூ. நான் நினச்சி பார்க்கவே இல்லை நீ இல்லாமல் அந்த வீடு இவ்வளோ எம்டியாக இருக்கும்னா. லைக் நீ இல்லாதப்போ தான் தெரியுது பேபி. பேபின்னு கூப்பிட வேண்டாமா? பொண்டாட்டினே கூப்பிடவா? சரி, ஓகே. நீ மிஸ் பண்ணியா அண்ணியா? நீ தான் பிஸியாக இருந்திருப்பல்ல எல்லோரும் மீட் பண்ணி. சிரிக்காத. இப்போ எதுக்கு இப்படி பச்சை கொடுத்து என்னைய கவுக்குற? மிஸ் பண்ணலையா நீ அப்போ? அப்புறம் you're busy with taking care of things, arranging. யா, நீ இல்லாமல் நம்ம ரூம் கூட ரொம்ப ரொம்ப எம்டியாக ஃபீல் ஆகுதுடி. சமையல் தானே செஞ்ச நீ சொன்னியே உன்னோட ரசம், அந்த ரெசிபி தான். சர்ப்ரைஸ் எதுவும் இல்லை, ரொம்ப மட்டமாக தான் அவுட்புட் வந்துச்சு. உன்னோட அந்த சின்ன சண்டைகள் நம்ம கிச்சனுக்குள்ளே எதுவும் இல்லாமல், மேபி அதுதான் போல நம்மளோட நைஸ் சாப்பாடுக்கான ரெசிபின்னு நினைக்கிறேன். ஆனஸ்ட்லி ஐ டிடன்ட் என்ஜாய் ஈட்டிங் தம். நான் எனக்கு செஞ்ச சாப்பாடு தான். உன்னோட துண்டு, இட்ஸ் நாட் ஹேங்கிங் தேர் வேர் இட் யூஸ்வலி வில் ஹேங் அவுட். அண்ட் யூ நோ வாட், நீ போகிறப்போ டேபிளில் விட்டு போனால உன்னோட குட்டி ஹேர் பேண்ட், அதை பார்த்தேன் காலையில். எடுத்து வைக்கலாம்னு நினச்சேன், அதுக்கப்புறம் அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி போயிட்டேன் ஆஃபீஸ்க்கு. திருப்பி சாயந்தரம் அதை அங்கேயே வச்சிட்டேன். ஏன்னு தெரில, மேபி அது நீ அங்கே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்குது. எஸ்பெஷலி இட் ஸ்மெல்ஸ் ஒன்றை மாதிரி இல்லை, உன்னோட தானே அது. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கட்டில் அதை நான் வெறிக்க பார்த்துட்டு தனியாக தான் தூங்க போகிறோமா அப்படின்னு படுத்தேன். அண்ட் அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு எந்த அளவுக்கு நான் உனக்கு அடிமையாயிட்டேன் அப்படின்னு. என்னோட ஹியூமன் பில்லோவுக்கு, என்னோட ஃப்ளஃபி ஸ்வீட் அன்பை கொட்டி தீக்குற அழகு பாசக்கார பொண்டாட்டிக்கு எவ்வளோ நான் அடிக்ட் ஆகிட்டேன்னு அங்கே முடிகிற அந்த நாளில் தான் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. இன்னொரு நாள் புரியுது, அதுக்கப்புறம் வந்துடுவேன் நீங்கள். பட் ஸ்டில் என்னால் நீ இல்லாமலாம் சொல்லட்டுமா ஒன்று, பிக்கப் லைன்னா கூட வச்சுக்கோ. எனக்கு சாயந்தரம் வேலை பார்க்குறப்ப தான் எனக்கு மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. சொல்லவா? கேளுடி. இது நிறையா வாட்டி ரிஃபைன் பண்ணி ஒரு டைலாகாக வச்சுருக்கிறேன், கேளு.
பெருசாலாம் இல்லை, சும்மா 2 வரி திருக்குறள் மாதிரி தான் இருக்கும். பட் இங்கிலீஷில் இருக்கும். சொல்லு அப்படின்னு கத்தாத இரு. யூ டோன்ட் ஜஸ்ட் லிவ் வித் மீ, யூ லிவ் இன் மீ somehow. உண்மை. I feel like admitting it to you. நான் சொல்லாட்டினாலும் உனக்கு இது எல்லாமே தெரியும். பட் சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்க்குறது நம்மளுக்கு பிடிச்சவங்க அவங்க வாயால் வார்த்தைகளில் சொல்லும் பொழுது கேட்கக்கூடிய சந்தோஷம் இருக்குது தெரியுமா? அதில் கிடைக்கக்கூடிய ஒரு டிசைன்லேயே நம்ம யோசித்து கூட பார்க்காத ஒரு சந்தோஷம், அது இமேஜின் கூட பண்ணி வச்சுருக்க மாட்டோம். அது உனக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இதை சொல்கிறேன். இன்றைக்கி என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டு காலில் அவனை பார்த்தேன்டி, டீ சாப்பிட்லாம் வாடான்னு சொல்லிவிட்டு. எப்போ பார்த்தாலும் எதாவது பிரச்சனைனா தான் அவனுக்கு ஃபோனை போட்டு வா மச்சான் பார்க்கலாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பேன். இன்றைக்கி டீ சாப்பிட வரா அப்படின்னு சொன்னோடனே ஃபோன்லாம் எடுத்துகிட்டு ஓகே உடனே வரேன் மச்சான்னு சொல்லிட்டு வந்தான். டீ வந்து சாப்பிட்ற இடத்துல எடுத்தோன்னே கேள்வி, என்னடா இஸ் எவ்ரி திங் ஃபைன் அப்படின்னா பேனே பார்த்தான். ஏன் தெரியுமா? ஐ வாஸ் லுக்கிங் சூப்பர் டல். ஒரு 2 நிமிஷம் நான் எதுவும் பதிலே சொல்லலை வட்டு. சரியா, எனக்கு சொல்லலாமா வேணாமா, எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு இந்த ஃபீலிங்கு, ஒன்று மிஸ் பண்ணுறது. அண்ட் இவனை மீட் பண்ணி ஈவெண்ட் இந்த மாதிரிலாம் நான் பேசுனதும் கிடையாது. நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் என் ஃப்ரெண்டோட. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் இட்ஸ் குவைட் எமோஷ்னல். பட் ஸ்டில் ஷேரிங் திஸ் வித் ஹிம், ஐ டோன்ட் நோ. அதுக்கப்புறம் ஒரு வழியாக என் வாயிலேருந்து வார்த்தையெல்லாம் உருவி நானே சொன்னேன். ஷீ இஸ் வித் அ மாம். அவள் சொந்த ஊருக்கு போயிருக்கிறா. அவள் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆண்டா, 2 நாளைக்கு வரமாட்டா அப்படின்னு சிரித்தான். முன்னாடி ஊருக்கு போயிட்டான்னு சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே அப்படின்னா ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் புது பொண்டாட்டியா, சரி 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 அப்படின்னு சிரித்தான். பட் அதெல்லாம் விடு, ஃபன்னாக சொன்னதெல்லாம் இருக்கட்டும். அவன் ஃபஸ்ட்டு சொன்னதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, நீ உடனே ஏண்டி சீரு அப்படி போயிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மாரு அப்படின்னு நான் நினைத்து உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருப்பேனா, உன்னை மதிக்க கூட மாட்டேன். அப்படியே ஓடி தெரிச்சு தப்பிச்சு ஓடிட்டோம்டா சாமின்னு சொல்லிட்டு 2 நாள் உனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ பாரு, நான் வந்துட்டு நம்மளோட கட்டில் படுத்துட்டு ஃபீல் பண்ணி உன்னை மிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், உன்னை ஹோல்சமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறேன்னு சொல்லி புலம்பிகிட்ருக்கிறேன். இப்படி ஒரு புருஷனை வந்துட்டு நீ எப்படிலாம் எடை போட்டு வச்சுருக்கிற எனக்கு புரியலடி. என்னடி நம்ம சொல்லவா வேணாமா? அவன் என்ன சொன்னதுக்கு நான் பதில் சொன்னேன். நான் தெரியுமா சொன்னேன், அதனால இல்லைடா, அது நானும் அவளும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயம். அது லைக் இது வந்துட்டு புது கல்யாணம் புது விஷயம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. பட் இட் இஸ் அபவுட் அஸ், நீயும் நானும் இல்லை. ஞாபகம் இருக்கா, நேற்று இதே ரூமில் நீங்கள் இருந்த என்னோடய டிஷர்ட்டை திருடிட்டு பெட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே படுத்துட்டு இருந்தேன். ரொம்ப குளிருது, ஆஃப் பண்ணி ஏசியை குறைன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பாரு, ரொம்ப அமைதியாக இருக்குடி என்னோடய ரூமை. ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதான் உண்மை. எனக்கு இதை சொல்லாமல் இருக்கவும் முடியல. ஏன்னா யூ ஆர் மை ஹோல்சம் எவ்ரிதிங், மை திக் ஸ்பெஷலு, சச் அ ஹியூமன் யூ ஆர். அண்ட் இவ்வளோ நாள் இருந்தப்பையும் நம்ம ஒரு அன்பான அரவணைப்பு இல்லாமல் தூங்கினதே இல்லை. அதுவும் நீ வேறு நல்லா தலைன்னு இருப்பியா, என்னால் அதை தவிர்க்கவே முடியல, சொல்லி தான் ஆகணும். ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன், சொல்ல முடியாத அளவுக்கு மிஸ் பண்ணுறேன். பக்கத்தில் 2 பிள்ளை இருக்குது, போதுமா? அது எனக்கு புரியல, என்ன பேசுகிற நீ? அதுவும் நீ ஒன்றா கடுப்பேற்றிட்டு. சரி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டில் சாங்லாம் போட்டால் அந்த சாங் கூட டான்ஸ் ஆடுற சாங்குடி, அதெல்லாம்
நான் வந்து ஃபுல் வால்யூமில் வச்சுட்டு ஆட்டம் போட்டு தீப்பேன். அந்த மாதிரி சாங் இருக்கக்கூடிய ப்ளேலிஸ்ட்டை போட்டால் எனக்கு எந்திரிச்சு நீ இன்னும் ஆடுறது கூட மனசே வரல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பல் விளக்கிட்டு வந்து பெட்டில் படுக்கிறப்போ கண்ணாடியை பார்த்துட்டு வந்தேன். அந்த கண்ணாடி கூட என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிச்சு. என்ன தெரியுமா? எங்கடா அவன் பொண்டாட்டியை காணோம், ஸ்கின் கேர் பண்ணேன் முன்னாடி நின்றுப்பாளே அழக்கானோம் அப்படின்னு நக்கலான பார்த்து சிரிச்சிச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா அவன் பொண்டாட்டியை அப்படின்னு சொல்லிச்சு. சரிம்மா, லைக் பேசாத நாட் அ லிவிங் பீயிங் அது கூட பேச வைக்கிற அளவுக்கு நீ வந்துட்டு யூ மேட் எவ்ரி திங் ஃபீல் அ லைஃப். தெரியுமா எப்படி இப்படி பண்ணுற நீ? ஈவன் உன்னோட திட்டு கூட ஆட்லி கம்ஃபர்டிங். தெரியுமா? ஆமாம், ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன் எப்படி போச்சு எனக்கு கேட்டேன்னு கொஞ்சம் ஓப்பனிங்கில் கால் எடுத்தோன்னே பேசினேன். ஃபுல்லாக இப்போ நான் புலம்புறதை கேட்டுட்ருக்கியா? நல்லாயிருக்கும். நான் நிறைய உன்னை மிஸ் பண்ணுறேன் கேட்கல. எல்லா ஆம்பளைங்க மாதிரி எனக்கு கிடையாது. உனக்கு தெரியல. ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப் ஐ மிஸ் யூ ஆர் சம்திங் whatever that is. I don't do that. நான் தாண்டா ஆம்பளை இந்த வீட்டில், எனக்கு அப்படி நீ பண்ணணும் இப்படி பண்ண அந்த மாதிரிலாம் மாட்டி நான் உன்னை பண்ணியிருக்கிறேன். இல்லடி, அப்புறம் ஏன்டி இப்படி சீன் போடுற? ஐம் ஜஸ்ட் அ சிம்பிள் பூக்கி புருஷன்டி. இப்போ பண்ணாத சரியா? சரி, இப்போ நான் உனக்கு சொல்ல போகிறேன், சிரிக்காத. சொல்லட்டுமா? நான் வந்து இதுக்கு திட்டம் போடவே இல்லை. எஸ், ஒரு மாதிரி கொஞ்சோண்டு இன்றைக்கி அழுதுட்டேன். சத்தமாலாம் இல்லை, பட் அமைதியா. எப்போ தெரியுமா? நைட்டு டின்னர் சாப்பிட்றப்ப தான். பிகாஸ் யாருமே இல்லை அக்ராஸ் த டேபிள் என் கூட. லைக் நீ இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணிவிட்டு என் பக்கத்தில் இருக்கிற சேரில் ஒரு பில்லோவை போட்டு வச்ச. தெரியுமா? ஆனால் அந்த பில்லோக்கு உயிர் இல்லை, அது நகராது இல்லை. ஃபஸ்ட்டு நீ இருக்கிற என் கூட தான் அப்படி சொல்லிவிட்டு அந்த பில்லோவை சேரில் உட்கார வச்சுட்டு அந்த பில்லை பார்த்து சிரிச்சுட்டு பொறுமையாக சாப்பிட்டேன். நீ சொல்லுவல்ல வேக வேகமாக சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவல்ல. இன்னைக்கு நீ சொல்லணுன்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக உட்காந்து சிரிச்சுட்டே தானாக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டே சாப்பிட்டேன். மேபி ஐ எம் நாட் குட் அட் திஸ். என்னதா லைக் ஐ எம் நாட் குட் அட் ப்ரிட்டெண்டிங் ஐ எம் ஓகே, ரைட்? ஐ மஸ்ட் பீயிங் ஹெல்த். உன் கைகள் என்னோட தோள்பட்டில் தட்டி கொடுக்கறது, நான் இருக்கேங்க இங்கே அப்படின்னு சொல்கிறது, ஃபீல் பண்ணாதீங்கெல்லாம் சரியாக போயிடுவோம் அப்படின்னு நீ சொல்கிற அந்த ஒரு வார்த்தை. நீ என்னோடய ஒய்ஃப் மட்டும் இல்லடி. சரி என்னோடய பொண்டாட்டி மட்டும் இல்லை தெரியுமா? நீ என்னோடய வீடு, என்னோடய உலகம். அண்ட் வீடுன்னு சொன்னல, இன்றைக்கு நான் இங்கே இருக்கிற இந்த வீடே இல்லை, சும்மா 4 சுவர், அதுக்குள்ளே நான் இருக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா நீ இல்லை ரொம்ப டயர்டாக இருப்பல, நான் பேசிகிட்டே இருக்கேன். ஐம் சாரி, பட் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்டி. இவ்வளோ நேரம் நான் பேசினேன், இப்போ கொஞ்ச நேரம் என் கூட பேசுகிறியா நீ? சும்மா ஏதாவது ஹம் பண்ணு, நீ மூச்சு கூட இழுத்து விடுடி, அதை கூட நான் முழுசாக கேட்டுட்ருப்பேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லாத, குட் நைட் சொல்லாத கொஞ்சம் நேரம் ஸ்டே லாங்க. ஆர் மேபி அப்படியே காதில் இயர்ஃபோனை மாட்டிகிட்டே தூங்கிடுறியா? நான் அப்படியே ஃபீல் பண்ணுறேனே உன்னோட அந்த வார்ம்த்தை, நீ சுற்றி இருக்கிற மாதிரியே. பொண்டாட்டி, டோன்ட் லீவ் மீ டூ லாங், சரியா? கம் பேக் சூன். இன்னும் 2 நாள் இருந்துட்டு வரலான்னு மனசுக்கு தோணும். ஆனால் என்கிட்ட சொன்ன மாதிரி 2 நாள்லேயே வந்துடு ப்ளீஸ். என் பக்கத்தில் உங்கள் இடம் ரொம்ப எம்டியாக ஃபீல் ஆகுது.
உனக்காக காத்துட்ருப்பா. குட் நைட் பொண்டாட்டி. பத்திரமா இரு, டயத்துக்கு சாப்பிடு. ஃபோன் வச்சிடுறேன். டாட்டா.